சேர்ந்த மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தன்னுடைய ஆசையை சமூக ஊடகத்திலே சொல்லி வருகிறார். பாட்டாளி கட்சி இரண்டாக பிளவுபட்டு நிற்கிறது. அங்கே ஒரு அதிகார போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தந்தைக்கும் மகனுக்குமான அதிகார போட்டியிலே யார் அணி யாருடன் என்பது இன்னும் சிறிது காலமாகும் நம்மிடத்திலே தெரிவதற்கு. இதற்கிடையிலே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் இடம் பெறாது என்று திருமாவளவன் அவர்கள் மேடைதோறும் முழங்கி வருகிறார். இப்படி பல்வேறுபட்ட சூழலிலே 2026 தேர்தல் பலமுனை போட்டிகளாக இருக்குமா, மீண்டும் இருமுனை போட்டியாக மாறுமா, அதிகாரம் உள்ளபடியே தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை தருமா என்ற கேள்விகள் எல்லா சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் நடந்து கொண்டிருக்கிற போது, தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்திலே பேசுபொருளாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடந்து முடிந்த செயற்குழுவிலே மக்களை மதத்தால் பிளவுபடுத்துகிற பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருபோதும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்கிறார். குறுகிய லாபங்களுக்காக பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளோடு கூட்டணி வைப்பதற்கு நான் ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ இல்லை என்றும், இது ஒரு தமிழக வெற்றி கழகம் என்றும், இங்கே இருக்கக்கூடிய வழிகாட்டிகளின் வழியின்படியே நான் செல்வேன் என்றும் சூழ்நிலைத்திருக்கிறார். ஆக தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோடு கூட்டணி, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வதந்திகளுக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி என்பதாய் அவருடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் வைத்திருக்கக்கூடிய வலிமையான கூட்டணியை தக்க வைக்குமா, புதிய கட்சிகள் எங்களிடத்திலே வந்து சேருவார்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் நடந்து முடிந்த பிரச்சார பேரணிகளை சொல்லியிருக்கிறார்கள், பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள். அப்படி என்றால் உள்ளே வரப்போவது யார்? உள்ளே பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியிலே தக்க வைக்கப்படுமா, அல்லது அவர்கள் திமிரி எழுந்து வெளியேறி விடுவார்களா, ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பார்களா, அல்லது மாற்று முகாமிற்கு செல்வார்களா என்பதை காலம்தான் நமக்கு தீர்மானிக்கும். ஆக இந்த சூழலில் நாம் ஒன்றை மட்டும் தெளிவாக வைத்திருக்க முடிகிறது. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எந்த கும்பனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தை திராவிட